அன்பிற்கினியவர்களே, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று இறை இரக்கத்தின் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித ஃபவுஸ்தினாவிடம் இறைவன் கூறியது: நான் நீதியுள்ள நடுவராக வருவதற்கு முன்பாக இரக்கத்தின் அரசராக வருகின்றேன். எனவே என்னிடமிருந்து பொங்கி வழியும் இரக்கத்தை பெற்று மகிழ இவ்வுலகிற்கு அழைப்பு கொடு. நம்முடைய தவறுகளை காட்டிலும் பாவங்களை காட்டிலும் கடவுளின் இரக்கம் பெரிதாகும். இறைவனின் இரக்கத்தை சுவைத்து அனுபவியுங்கள். ஒருவர் என்னிடம் கூறினார், நான் கடவுளை நம்புவது என் பெற்றோர்கள் சொன்னதால் அல்ல, திரு அவை கற்பித்தலால் அல்ல, மாறாக நான் இறைவனின் நன்மைத்தனத்தையும் இரக்கத்தையும் சுவைத்து அனுபவித்து உணர்ந்ததால்தான். இறைவன் எப்போதும் நம் மீது தனது அருளையும் இரக்கத்தையும் பொழிய தயாராக உள்ளார். நாம் தகுதியற்றவர்களாக இருப்பினும் இறைவன் நமக்கு நன்மைகளை கொடுப்பதையே அருள் என்கின்றோம். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இறைவன் கொடுக்காத போது அதை இரக்கம் என்கிறோம். கடவுள் அருளையும் இரக்கத்தையும் தாராளமாக நம் மீது பொழிகின்றார். இது அவருடைய அளப்பரிய அன்பை எடுத்துரைக்கின்றது. புனித 2ஆம் ஜான் பால் கூறுவார், இறைவனின் இரக்கத்தை தவிர மனித குலத்துக்கு நம்பிக்கை அளிப்பது வேறெதுவும் இல்லை. கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வை பரிசாக அளிப்பது நம்முடைய தகுதியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால்தான் என்கிறார் புனித அகஸ்டின். இறைவனின் இரக்கத்தை பெறுகின்ற நாம் அதை கொடுக்கின்றவர்களாகவும் மாற வேண்டும். ரயில் நிலையத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டு ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். எல்லோரிடமும் தன்னுடைய கைகளை நீட்டி உதவி கேட்பார். அவ்வாறு ஒரு முறை தொழிலதிபர் ஒருவரிடம் அவர் உதவி கேட்க, அவர் அந்த பிச்சைக்காரரிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஒவ்வொருவரிடமும் நீங்கள் உதவி கேட்கிறீர்கள். இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியினால் அதிர்ந்து போன அவர், இல்லை என்று பதிலளித்தார். இந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை துளைத்து கொண்டே இருந்தது. அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியிலே ஒரு அழகிய மலர் செடியை கண்டார். அதிலிருந்து மலர்களை அவர் பறித்து கொண்டு வந்தார். அன்று முதல் அவருக்கு உதவி செய்பவர்களுக்கு அவர் ஒரு மலரை கொடுக்க தொடங்கினார். மகிழ்ச்சியோடு அதை அவரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் அந்த தொழிலதிபரை மீண்டும் அவர் சந்திக்கிறார். அப்போது அவரை அடையாளம் கண்டுகொண்டு, உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்பவர்களுக்கு நான் மலர்களை கொடுக்க தொடங்கிவிட்டேன். நான் மலர்களை கொடுக்க கொடுக்க எனக்கு உதவியும் அதிகமாக வருகிறது. உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஆலோசனையினால்தான் இப்படி இன்னும் அதிகமான வருவாய் எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இறைவனின் இரக்கப் பெருக்கை சுவைத்து அனுபவித்து உணர்ந்து அதை பிறருக்கும் கொடுக்கின்றவர்களாக நாம் மாறுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்னும் வாழ்த்தோடு இயேசு தன் சீடர்களை சந்திக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் 3 முறை இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார். மூடிய கதவுகளுக்கு பின் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது அமைதி. எனவேதான் இயேசு அமைதியை அவர்களுக்கு அருளுகின்றார். ஆண்டவரை கண்டோம் என்று மகிழ்ச்சியோடு தோமாவிடம் சீடர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவரை காண முடியாத ஏக்கத்தில் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். நம்பிக்கை இல்லாததால் அல்ல, ஆண்டவரை காண முடியவில்லை என்ற ஏக்கத்தில் அவர் கூறியது இது. இயேசு அவருடைய ஏக்கத்தை நிறைவு செய்வதற்காக 8 நாட்களுக்கு பிறகு தோமா இருக்கும்போது சீடர்களுக்கு தோன்றுகிறார். என் கைகளில் உன் விரலை இடு, என் விலாவில் உன் கையை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று இயேசு அழைப்பு கொடுத்தும் தோமா அதை செய்யவில்லை. மாறாக தன் ஆழமான நம்பிக்கையை எடுத்துரைக்கின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இது ஒன்றோ உண்மையான நம்பிக்கை. உயிர்த்த இயேசுவின் அன்பும் அமைதியும் இரக்கமும் நம் மீது பொழியப்படுகின்றன.
உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்து உணர்ந்து அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை பறைசாற்றுகின்றவர்களாக மாறுவோம். அல்லேலூயா! கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். ஆண்டவரை கண்டோம் என்றும், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றும் அவரை பறைசாற்றுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பினால் இவ்வுலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தீர். இவ்வமைதியை நாங்கள் உள்ளத்தில் தாங்கி எங்களுடைய வாழ்வை வாழவும், புனித தோமாவோடு இணைந்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று பறைசாற்றவும் எங்களுக்கு ஆழமான நம்பிக்கையை கொடுத்து வழிநடத்தியருளும். இரக்க ஆண்டவரின் இரக்கத்தை சுவைத்து அனுபவித்து உணர நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.